சன்னக்கி வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி முத்தமா முத்தமா பக்கம் வர வெக்கமா முத்தமா முத்தமா பக்கம் வர வெக்கமா முத்தாரத்து மாறி துப்புவாடி நோதே முத்தாரத்து மாறி துப்புவாடி நோதே சன்னக்கி வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி சன்னக்கி வந்த கிளி சாட சொல்லி பேசுதடி. சரிண்ணா. சரி, அவ நல்லா தானமா இருக்கா? அதெல்லாம் நல்லா தானே இருக்கா. என்ன ஃபீல் தான் பண்ணிட்டு இருந்தா, அவ்வளவுதான். சரிம்மா, அப்ப நீ பார்த்து கூட்டிட்டு வந்துரு, என்ன நாங்க வெயிட் பண்றோம். சரிண்ணா. சரிம்மா, அப்ப நான் வச்சிடுறேன். ஓகேண்ணா. இனி இவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. அக்கா ஆச்சா. சத்த நேரம் மண்டைய ஆட்டாம சும்மா இருமா தாயே, நீ ஆச்சா போச்சான்னுகிட்டு. ஏன் அக்கா, எனக்கு இந்த ஹேர் ஸ்டைல் வேண்டாம். வேற பின்ன இந்த சாய் பல்லவிக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும்ல அழகா, அந்த மாதிரி பண்ணி கொடுங்கக்கா. என்னது? ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, சாய் பல்லவிக்கு இருக்கிற மாதிரி உனக்கு இருக்கணும்னா அதுக்கு முத முடி வேணும்ல. ஐயா ஆமால. ஆமா. அப்ப வேற என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கலாம்? எம்மா 60 அடி கூந்தல வச்சுக்கிட்டு கேக்குற கேள்வி மாதிரி தான். சொல்லுங்கக்கா. என்ன ஹேர் ஸ்டைல் வைக்கலாம்? எங்க அந்த பக்கம் திரும்பு. இப்ப இந்த பக்கம் திரும்பு. ஐடியா கிடைச்சுதா? கிடைச்சது அக்கா. சரி சரி, அழகா வச்சு விடுங்கக்கா. 2 ஜிண்டு போடுவோமா? சிண்டா. வேற உனக்கு இருக்க முடிக்கு கையில பிடிச்சு ஜிண்டு தான் போட முடியும். போங்க, அதெல்லாம் நல்லாவே இருக்காது. வேற என்னடே பண்ணட்டும்? வேற எதுவும் சொல்லுங்க. இவ்ளோ ஆசை இருக்குல்ல பிள்ளை, இதுக்கு முடிய வெட்டாம வளர்த்துருக்க வேண்டியதானே? நான் என்ன செய்யட்டும்? எங்க அம்மா தான் அப்பப்ப இருந்து முடிய வெட்டுவாங்க, அப்பதான் நல்லா வளருமாம்ல. நல்லா வளர்ந்துச்சு போ. ஹே மலர், ஹே நேரம் ஆச்சுமா கோவிலுக்கு போறதுக்கு, நீ இன்னுமா கிளம்பல? நான் கிளம்பிட்டேன். தலை சீவிட்டு புடவை கட்டிட்டு அப்புறம் கொஞ்சமா மேக்கப், அவ்வளவுதான் முடிஞ்சது. சூப்பர், இன்னைக்கு கோவிலுக்கு போன மாதிரி தான். அதெல்லாம் நான் கிளம்பிடுவேன். என்ன நீங்க கிளம்பலையா? இப்ப கிளம்பணும்டா. எங்க உன் பொண்டாட்டி பண்ற அலப்பறதான் இங்க பெருசா இருக்கே. ஏன் என்னாச்சு? ஆமா, உன் பொண்டாட்டிக்கு சாய் பல்லவிக்கு உள்ள ஹேர் ஸ்டைல் வேணுமா? நான் எங்கன்னு இந்த முடியல அதை சீவி எடுக்க. ஹே கிராப்பு மண்டை, வேற நீ கேக்குறது அப்படி தானடி இருக்கு. சரி நேரம் ஆச்சு பாரு, எழுந்திரி. மலரு புடவை கட்ட தெரியுமா, இல்ல நான் வந்து கட்டி விடட்டா? கொஞ்சம் கொஞ்சம் கட்ட தெரியும். சரி, நான் அப்ப வந்து கட்டி விடட்டா? இல்ல நீ வேண்டாம், நீங்க போய் கிளம்புங்க, அவளே கட்டிக்குவா. எனக்கு அவ்வளவு கட்ட வராது. அத நான் இருக்கேன்ல. ஹே வாக்கு இருக்கு, நேரம் ஆச்சு. ஹேய் இருக்கு நில்லு. போ, நான் அவங்கிட்ட பேசிடவே மாட்டேன். அப்படியா? ஏன்? நீ தானே அவங்களோட சேர்ந்துட்டு என்ன கிண்டல் அடிச்ச, அதான் நாளா இனி பேசிடவே மாட்டேன். விடு. ஓய் என்ன? ஏன் உனக்கு? அதான் உனக்கு என்ன பிடிக்காதுல்ல, இறக்கி விடு. இருக்காடி, நீ பிடிக்கலன்னு நான் எப்ப சொன்னேன்? இல்ல, அவங்க சொன்னதுக்கு நீ கிராப்பு மண்டன்னு சிரிச்சுதானே? ஆமாண்டி, சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சுட்டேன். அப்ப நான் பேச மாட்டேன்னா கீழே இறக்கி விடு. இருக்கு என்னடி உனக்கு? ஓய் மலர், என் மலர் இப்பவே அழகுடி. அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எல்லாம் இருக்கணும்னு உனக்கு எந்த அவசியமும் இல்ல. பொய் தானே சொல்ற? சிச்சி, உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? ஏன் பொண்டாட்டி எனக்கு எப்பவும் அழகுதான். லூசு, வெக்கப்படுறியா? நீ இறக்கி விடு. கையேடண்டி, அந்த வெக்கப்படுற முகத்தை கொஞ்சம் பாப்போம். ஒரு 3ஆம் பிறையை சுற்றி தங்கச்சரிகை நெய்த நெற்றி பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி. பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது,
உன்னை எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம் ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் ஏண்டி இன்னும் மாடி நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்க? ஆமா, வேற ஏன் கஷ்டம் எனக்கு? அம்மாடியோ, சரி ஒழுங்கா தூங்குனியா இல்லையா? இருந்ததே 3 மணி நேரம், இதுல எங்க இருந்து ஒழுங்கா தூங்கி இருக்க போற? தூங்கல அப்படிதானே? இப்போ அதுதான் பிரச்சனையா பாரு. நான் இருக்க டென்ஷனுக்கு அவ போன் எடுக்கவே இல்லையா? இப்ப இவகிட்ட சொல்லட்டுமா இல்ல வேண்டாமா? வேண்டாம், அவளே கோவில்ல சர்ப்ரைஸா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லு காயத்ரி, கால் மெசேஜ் எதுவும் வந்துச்சு அவங்கிட்ட இருந்து? இல்லடி, வரல. வரலையா? ஆமாடி, வரல. கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. என்னதான் கோவமா இருந்தாலும் இவ்வளவு டைம் கால் பண்ணதுக்கு எடுத்து பேசி இருக்கணும்ல. அவன் பேசவே இல்ல பாத்தியா? அப்போ இனி என்கிட்ட பேசவே கூடாதுன்னு தானே காயத்ரி இருக்கா? அப்படியெல்லாம் இருக்காதுடி. என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் கோவம் இருக்கும்ல, பேசுவாங்க. வெயிட் பண்ணு. இல்ல, உனக்கு தெரியாது. ஆமா, உனக்கு ரொம்ப தெரியும்ல. ஆமா, அவனை பத்தி நல்லா தெரிஞ்சுதான் சொல்றேன். சரி, தெரிஞ்சபடியே இருக்கட்டும். கோவிலுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க. வா போலாம். நான் ஒண்ணு வரல. வரலையா? ஏன் கிறுக்கடி பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா போ. என்னடி உளறிட்டு இருக்க? நான் ஒண்ணு வளரல. எனக்கு மனசு நிம்மதியா இல்ல. அப்புறம் கோவிலுக்கு வந்து மட்டும் என்ன? நான் இங்கே இருக்கேன். நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. ஐயோ, மொத்த பிளானும் சொதப்பிரும் போல இருக்கே. அடியே, கோவிலுக்கு வரலன்னு எல்லாம் சொல்லக்கூடாதுரி. அப்புறம் சாமி கோச்சுப்பாங்க. சாமியா? கோச்சுக்கட்டும், எனக்கு என்ன? உனக்கு என்னவா? ஆமா, நானும் எல்லார் மேலயும் கோவத்துல தான் இருக்கேன். அதனால நானும் கோவிலுக்கு ஒண்ணு வந்துட மாட்டேன். அச்சச்சோ, இந்த பைத்தியத்தை சமாளிச்சு இப்ப எப்படி கூட்டிட்டு போறது? கிறுக்கு மாதிரி இல்ல, வீம்புக்குன்னு வளரிட்டு இருக்கு. ஹே, நீ மட்டும் கோவிலுக்கு வந்தன்னு வச்சுக்கோயேன். வந்துட மாட்டேன். ஐயோ, வந்தன்னு வச்சுக்கோயேன். வந்துடவே மாட்டேன். இது வேலைக்கு ஆகாது. உண்மையை சொல்லிட வேண்டியதான், இல்லனா இவங்க இருந்து நகர மாட்டா. ஹேய், நீ மட்டும் கோவிலுக்கு வந்தனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். நான் உன்னை ஏமாறல மாட்டேன். உன்னை ஏமாத்த முடியாதுன்னு எனக்கும் தெரியும், ஆனா உண்மையாவே சர்ப்ரைஸ். நீ யார பாக்கணும்னு நினைச்சு அழுதுட்டு இருக்கியோ அங்க வந்தா பாக்கலாம். அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இனி வர்றதும் வராம இருக்கிறதும் உன்னோட விருப்பம். நான் போறேன். ஹே காயத்ரி, நான் போயிட்டேன். என்ன வளரிட்டு போறேன் இவ? அப்போனா என்ன யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா இவ? நேரமாச்சு, காலையிலே கிளம்பணும்னு இருந்தா. வெண்பா, மாமா. என்ன திரும்பவும் எதையாவது போட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கியா? என்ன உங்களுக்கு? ஹே, அத நான் கேட்கணும்டி. காலையிலே சீக்கிரம் கிளம்பணும்னு இருந்தல்ல. பாரு, நானே குளிச்சு ரெடி ஆகிட்டேன். நீ குளிச்சுட்டு வந்தனா கிளம்பிடலாம். உன்னை அப்படியே வீட்டுல விட்டுட்டு நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுவேன். என்னன்னு தெரியல மாமா. நம்ம எவ்வளவுதான் சிரிச்சு சிரிச்சு பேசினாலும் அந்த நந்தா பேசிட்டு போனது என்னவோ அப்பப்ப மனசுக்குள்ள வந்து பயமுறுத்திட்டு போகுது. போச்சுடா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நான் சொன்னேன்ல, நீங்க கிண்டல் தான் பண்ணுவீங்கன்னு. ஆமா, வேற எப்பவும் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எதையாவது யோசிச்சுக்கிட்டு என்னவோ போல இருந்தா. ஏன் முகம் தானே, உங்களுக்கு என்ன? நான் தானே பாக்குறேன். பாக்காதீங்க. ஏன் பொண்டாட்டியாச்சு, பார்க்காம இருக்க முடியுமா? மாமா, வேற என்னடி? அப்போ உங்களுக்கு இந்த முகத்தை பாக்குறதுக்கு பிடிக்கல அப்படிதானே? ச்சே, அப்படின்னு எவன் சொன்னான்? இப்போ நீங்க தானே சொன்னீங்க. சேச்சே, என்னெல்லாம் விட்டு நான் நாள் பூரா இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். கிண்டல் தானே பண்றீங்க. அட பைத்தியக்காரி, சத்தியமாடி. பொண்டாட்டிய ரசிக்கிறதுக்கு எவனுக்கும் கசக்குமா என்ன? போதும் போதும். இன்னும் எதுவுமே கொடுக்க ஆரம்பிக்கலையே, அதுக்குள்ள போதும்னா எப்படி? என்ன எதுக்கும் அடி போடுற மாதிரி இருக்கு? சேச்சே, அப்படிலாம் இல்லையே. பொண்டாட்டிக்கிட்ட ஆசையே 4 வார்த்தை பேசுறது கூட தப்பா? சரி இருக்கட்டும், நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். உதவிக்கு வரலாமா? என்னது? இல்ல, தனியாவா போறேன்னு கேட்டேன். வர வர நீங்களும் சரியில்லை. அட, பொண்டாட்டிக்கிட்ட சரி தப்புன்னு என்ன வெண்பா இருக்கு? கோவிலுக்கு போனோம், ஞாபகம் இருக்கா? சரி, இன்னைக்கு வச்சது அவ்வளவுதான். பாருடா. சரி சரி, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன், இருங்க. இத வேற சொல்லி சொல்லி காமிக்கிறாளே. மாமா, என்ன உங்களுக்கு? என்ன? விடுங்க.
ஏங்க ஏங்கவா? என்ன விளையாடுறீங்களா? இல்லையே, இன்னும் விளையாட ஆரம்பிக்கலையே. கோவிலுக்கு போகணும்ல. ஆமா, போகணும். அப்புறம் என்ன, விடுங்க. சரி, இப்போதைக்கு விடுறேன். ம், ரொம்ப பாசம் பொங்கி ஊத்துது போல இருக்கு. வேற ஏன் பொண்டாட்டி மேல எனக்கு பாசம் இல்லாம என்னடி? ஆமா, போங்க. சிரிச்சிட்டியா? கடவுளை இந்த முகத்துல சிரிப்ப வர வைக்கிறதுக்கு நாம் பண்ற பாடு இருக்கே, ரொம்ப கஷ்டம்டி. சரி விடுங்க, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா என்னையே மறந்து நான் உங்க வழிக்கு வந்துருவேன் போல இருக்கு. அப்போ ஆசை இருக்கு. ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கள்ளி, பொய் சொல்லாத. விடுங்க மாமா. காதல் அழகா, காதல் பெண் அழகா, கம்பன் மகனிடம் நான் கேட்கிறேன். கண்கள் அழகா, கண்ணங்கள் அழகா, கவிதை எழுதிட நான் ஏங்கினேன். என் காதல் கல்வெட்டில் நம் பேசுதுக்குவே, என் நெஞ்சின் வெள்ளத்தில் ஒன்றை பதுக்குவேன். அந்த வெண்ணிலாவிலே உந்தன் படத்தையே ஒட்டி விட்டு வருவேன். மேடம், நான் வந்துட்டேன். போலாமா? என்ன மேடம் ஆச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? டைம் என்ன? அச்சோ, சாரி மேடம், கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. டைம் என்ன? இல்ல மேடம், 2 கோட்டிங் அதிகமா போட்டேனா, அதான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. டைம் என்ன? மேடம், அதான் நானே சொல்றேன்ல, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு. டைம் என்ன? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? எம்மாடியோ, இது அது இல்ல. டைம் என்னன்னு கேட்டேன். மேடம், ஏதோ ஐயா புள்ள தெரியாதனமா லேட்டா வந்துட்டு மன்னிச்சு விட்டுருங்க மேடம். டைம் என்ன? மேடம், தெரியாம லேட்டா வந்துட்டேன் மேடம். டைம் என்ன? தெரியாம லேட்டா வந்துட்டேனே, விடுங்களேன். சரி, அப்பாடா. டைம் என்ன? ஐயோ மேடம், போட்ட மேக்கப் எல்லாம் கலையுது மேடம், விட்டுங்க மேடம், தெரியாம லேட்டா வந்துட்டேன். நிறுத்து. 5 நிமிஷம் லேட்டா வந்திருக்க, என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? மேடம், ஆமா, இது என்ன கலர் கலரா ஜோக்கர் மாதிரி? உன் யூனிஃபார்ம் எங்க? யூனிஃபார்மா? மேடம், நாம தான் இன்னைக்கு ஆபீஸ் போகலல்ல, வேற வேலையா தானே வெளியே போறோம். யூனிஃபார்ம் எங்க? திரும்பவும் முதல்ல இருந்தா? மேடம், தாங்காது மேடம், வேண்டாம் மேடம், பொட்டுன்னு போனாலும் போயிடுவோம் மேடம். நாளையில இருந்து ஆபீஸ் வரும்போது யூனிஃபார்ம் எல்லாம் பக்காவா போட்டுட்டு வந்துருவேன் மேடம். அப்படி பார்க்காதீங்க மேடம், ஒரு மாதிரி இருக்கு. அந்த கார்ல ஏறு. அம்மா, நீ தான் டிரைவ் பண்ணணும், எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நானா? என்னது? பண்ணலாம் மேடம். அந்த பயம் இருக்கட்டும், அந்த காரை எடு சீக்கிரம். மூஞ்சி பாரு. வந்தியா? ஐயோ, இன்னைக்கு இந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன படாத படலாம் பட போறோமோ தெரியலையே. இவ என்னத்துக்கு இங்க வந்து இறங்குறா, அதுவும் கார்ல இருந்து? ஹெடி, என்ன இங்க வந்து இறங்கிட்ட? ஏன் காலேஜ் போலையா? ஏன், நானும் காலேஜுக்கு தான் வரேன். காலேஜுக்கு வரியா? வேற கார்ல போயிருக்கலாம்ல, இங்க வந்து இறங்கிருக்க. ஏன், இங்க உள்ள பஸ் எதுவும் காலேஜுக்கு போகாதா என்ன? ஏமா தாயே, பஸ் எல்லாம் போகும் தான். என்னைக்காவது நானா உன்ன வான்னு சொன்னாதான் என் கூட பஸ்ல வருவ, மத்தபடி எப்பவும் கார்ல தானே போவ, அதனால கேட்டேன். காலேஜ் தான் போயிட்டு இருந்தேன், வர வழியில உன்னை பார்த்தேன்னா அதான் இறங்கிட்டேன். என்னவோ, நான் கூட கம்பெனிக்கு ஆள் இல்லையே, எப்படிடா காலேஜ் வந்து சேர்றதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலைக்குன்னு நீ வந்துட்ட. ஆமா, பஸ் எப்ப வரும்? என்ன பெருசா, ஒரு 5-10 நிமிஷத்துல வந்துரும். ஆமா, அசைன்மெண்ட் எல்லாம் முடிச்சியா நீ? முடிச்சிட்டேன். என்ன கையில பேக்கையும் காணோம், ஒன்னையும் காணோம், ஒரே ஒரு புக்கை மட்டும் கையில வச்சிருக்கா. எப்படி வர மாட்டாளே எப்பவும். ஆமா, என்ன கையில பேக்கையும் காணோம், ஒன்னையும் காணோம்? மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். மறந்துட்டியா?
எங்கேயோ தப்பா இருக்கே. எம்மா எம்புட்டோ இடம் கிடக்கும் ஒரே திருவிழா இங்கதான் வந்து திருவிட்டு இருப்பானோ. ஜாசி இந்த பக்கமா கிறுக்கனா இருப்பானோ. ஆளே இல்லாத இடத்துல பக்கி யாருக்குன்னு வந்து ஹார்ன் அடிச்சிட்டு இருக்கு. ஐயோ காது கொய்யுங்குது. என்ன வேணுமா இப்ப இவனுக்கு? பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறத பாத்திர கூடாது. ஷபா இப்ப ஒரே அடியே உன் மண்டைய பொளக்க போறேன் பாரு. ஐயோ இது என்னடா ஐயோ இந்த ஆளும் தெரியாம வாய வேற விட்டுட்டோமே. போலாமா? எது போலாமாவா? அடி பாவி என்னடி இது? நிலா மதி வேணாண்டி. என்ன நடந்துச்சு மறுபடியும் எப்படி இந்த ஆள் கிட்ட பேசினேன்லாம் எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த ஆளை நம்பி போவாத. எது? கொஞ்ச நாளுக்கு நல்லா பேசுற மாதிரி தெரியும். ஆனா இந்த ஆளுக்கு புத்தி எப்ப வேதாளத்துக்கு முருங்கை மரம் ஏறும் தெரியாது. விடா கொண்ட மாதிரி அப்புறம் பிரச்சனை ஆரம்பிச்சிருவான். வேற நீ என்கிட்டதான் இருந்து புலம்பிட்டு இருக்கணும் பாத்துக்க. ஹே நிலா போகாத, இந்த ஆள் ஒரு கிறுக்கேன். ஹடிங் ஹோய். என்னண்ணே? வரா என்னண்ணே உங்க அத்தை பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறத பார்த்து பதறி போய் ஓடி வந்தீங்களாக்கும்? ஆமா, உனக்கு எதுவும் பிரச்சனையா அதுல? ஐயே சீச்சி, எனக்கு என்ன பிரச்சனை அதுல? அப்ப கொஞ்சம் வழிய விடு. ஏண்டி போவாத, அந்த ஆளே ஒரு புத்தி சரியில்லாதவன். போனீனா அப்புறம் நீதான் திரும்ப கஷ்டப்பட்டு அழுவ பாத்துக்க. டைம் ஆகுது, எப்படி? வரேன். நம்ம பேச்சு எங்கேயும் கேக்குதா பாரு. போ போ. அந்த ஆளுக்கு இருக்க சந்தேக புத்திக்கு எப்பப்பா திரும்ப எப்படிதான் இவ கூட பேசினாலும் திரும்ப என்னத்தையும் இருந்து ஆரம்பிப்பா. அப்ப ஒப்பாரி வை. மதி அந்த ஆளுக்கு புத்தி தெரிஞ்சும் போற, அப்புறம் பாத்துக்க. காலேஜுக்கு ஒரு பீரியட் கடந்துதான் வருவேன். மேம் ஏதோ லெசன் எடுத்தாங்கன்னா நோட்ஸ் எடுத்து வை. எம்மா படிப்புல எம்பிட்டு பயபக்தி. சரி நான் வரேன். ஹே கேடும் போ, நான் சொன்னா எங்க கேக்குற? புது மரத்தோட்ட செல்லும் காற்றை நிறுத்து, புது கவிப்பாடி செல்லும் ஆற்றை நிறுத்து, இசை இசை கொண்டு செல்லும் கிளிய நிறுத்து, காலம் வந்ததே. இது உயிர் கொடுக்கின்ற முத்தம் நிறுத்து, இரு தயமடிக்கின்ற சத்தம் நிறுத்து, இலங்கையில் நடக்கின்ற யுத்தம் நிறுத்து, காலம் வந்ததே எனக்கு. அடிப்பாவி பிடிக்கல பிடிக்கலன்னுட்டு இப்ப அந்த ஆள் கூப்பிட்டத வண்டியில ஏறி போறத பாத்தியா? நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போவேன், பிடிச்சுக்க. இல்ல பரவாயில்ல. ஹெல்மெட் போட்டுக்க. எதுக்கு? இல்ல காலேஜ் போறேன்னு தானே சொல்லிட்டு வந்திருக்க, அதான் வீட்டுல யாரும் பாத்திர போறாங்க, போட்டுக்க. அடக்கேடி பயங்கர தெளிவடி அம்மா. ஏம்மா இந்த பஸ் மெயின் பஸார் ஸ்டாப்பிங் நிக்குமாமா? நிக்கும். என்னடா எப்படா வருவான் உன் ஃப்ரெண்டு? இப்ப வந்துருவான்டா, கால் பண்ணிருந்தேன், வந்துட்டே இருக்கானா? ஏற்கனவே 1 மணி நேரம் ஆச்சு. நீ ஏன்டா இப்ப கால்ல சலங்கைய கட்டி விட்ட மாதிரி துள்ளிட்டு இருக்க? எப்படியும் மொபைல் வாங்கி நீயாவா கொண்டு போய் கொடுக்க போற? அது இல்லல்ல. டைம் ஆகுதுல்லடா, ஒருவேளை அவங்க கோவிலுக்கு வந்துட்டு திரும்ப கிளம்பிட்டாங்கன்னா அப்புறம் அவளை பாக்குறது கஷ்டம் தானே. இதுல உனக்கு என்னடா கஷ்டம்? எனக்கு தான் கஷ்டம். எப்படியும் அந்த பிள்ளைகிட்ட மாட்டிக்காம நான் போனை கொடுக்கணும். இல்ல அப்புறம் என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க. ஸ்ரீ இதெல்லாம் இப்ப கத்துக்கலன்னா எப்படிடா? அதெல்லாம் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். சோ முன்னாடியே நல்லா பிராக்டிஸ் எடுத்துக்க. ஆமா, அதெல்லாம் ஒரு வெங்காயத்திலயும் பிராக்டிஸ் எடுக்க வேண்டாம். ஏன்டா கடுப்புல இருக்க போல? ஆமா, வேற நாளா கடைசி வரைக்கும் மொரட்டு சிங்கிளா இருக்க போறேன். என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டினா? மொரட்டு சிங்கிளா? டேய் ஆமாண்டா, என் பேரை வச்சு ஒரு புக்கு கூட எழுதலான்னு இருக்கேன். என்னன்னு எப்படி விளங்காம போறதுனா? அடேங்கப்பா, நாங்க தான் விளங்காம போறோம். இவரு ரொம்ப பொறுப்பு பருப்பால இருக்காரு. ஆமாண்டா, வேற பொறுப்பா தானே இருக்கேன். அவ்வளோ பொறுப்பான பருப்புனா நீயே போனை கொண்டு போய் கொடு, நானும் கொடுக்க மாட்டேன்.
அதான் நேரம் பார்த்து சோதிக்கிறீங்களடா. வேற இங்க ஒரு நண்பன் துயரத்துல இருக்கும்போது அதை தொடக்கி கர்ச்சிஃப் கொண்டு வரலனாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு மனுஷன் துக்கத்துல இருக்கும்போது நைட்டு சரியா தூங்கலையா என்ன? அதான் பெணாத்திட்டு இருக்கியா? டேய் துக்கம் இல்லடா தூக்கம். சை தூக்கம் இல்லடா துக்கம். அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான். சரி விடு, டென்ஷன் ஆகாத. அதெல்லாம் காலகாலத்துல உனக்கும் அமையும். இனி எந்த காலத்துல அமைஞ்சு நான் எப்ப டூயட் பாடி பேசாம சத்யானந்தாக்கு சிஷியனா போலான்னு இருக்கேன். டேய் வேணண்டா, என்னத்தையும் பேசி கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாத. சும்மாவே எங்க இருந்தோ பால் போடுறாங்க. இதுல நீ என்னத்தையும் பேசி விட்டுட்டு போயிடாத. அப்புறம் எல்லாத்தையும் இருந்து நம்ம அக்கா தான் சமாளிக்கணும். கொஞ்சம் பார்த்து பேசு. பாரு, காதலிக்க தான் எனக்கு உரிமை இல்லைன்னா சொசைட்டில ஒரு பிரச்சனையை பத்தி பேச கூட உரிமை இல்லை எனக்கு. நொந்து நூடல்ஸ் ஆகுறியடா. சரி விடு மச்சான், உனக்கு கனவு கண்ணி எங்க இருக்கான்னு நம்ம தேடி கண்டுபிடிப்போம். அது கண்ணியோ பண்ணியோ என்னவோ சீக்கிரம் வந்து தொலைஞ்சா சரிதான். டேய் பொறுமையா இருடா, எல்லாம் நடக்கும். சரிடா, அப்பனா கொஞ்ச நாளைக்கு போதி தர்மனா இருக்கேன். டேய் அது போதி தர்மன் இல்லடா. கடவுளே, எனக்கே கொஞ்ச நேரத்துல ஹிஸ்டரி எல்லாம் மறந்து போயிடும் போல இருக்கு. ஆமா அங்க பாரு, அது உன் மாமா பையன் ஆதி தானே? ஏதோ ஒரு பொண்ணை பின்னாடி உட்கார வச்சு கூட்டிட்டு போறான் பாரு. இவனே எவ்வளவு பெரிய கோவக்காரன். இவனே ஜோடியா சுத்துறான். ஆனா நமக்கு ஒண்ணு கிட்ட மாட்டேங்குது. யார் கூட போறான் இவன்? பொண்ணு முகத்துக்கு ஹெல்மெட் போட்டு மறைச்சிருக்கு.